ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? எங்கள் வீட்டுக்கு நான் வந்து சாம்பார் பொடி அரைச்சிருக்கேன். இந்த சாம்பார் பொடி நான் என்னென்ன போட்டிருக்கேன், எப்படி அரைச்சிருக்கேன்ட்டு வீடியோக்குள்ளே போய் பாருங்க. மசாலா ஐட்டம் வாங்கிட்டு வந்திருக்கேன் நான். இது சாம்பார் பொடி பண்ணுறதுக்கான ஐட்டமு. என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு காட்டுறேருங்கோ. தனியா 1 kg, காரத்துக்கு சின்ன மிளகா 1 kg, பேடிகை மிளகா ஒரு 1/2 kg, சீரகம் 400 கிராமு, பச்சை பயிறு 1/4 kg, கடுகு ஒரு 50 கிராமு, உளுத்தம் பருப்பு ஒரு 100 கிராமு, கடலைப்பருப்பு 1/4 kg, துவரம் பருப்பு 1/4 kg, வெந்தயம் ஒரு 100 கிராமு, மிளகு ஒரு 100 கிராமு, இது கசகசா எடுத்துருக்கேன், இது ஒரு 50 கிராமு, LG பெருங்காயம் ஒரு டப்பா வாங்கின்னு இருக்கேன், மஞ்சள் ஒரு 100 கிராம். இவ்வளோ தாங்கோ. இன்னும் இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு வெயிலில் நல்லா காய வைக்கணும். இது 3 ஐட்டமு காய வச்சுட்டு இதெல்லாம் வறுத்து எடுக்கிறேன். வறுத்து எடுத்து மிஷினில் போட்டுன்னு வர போகிறேன். இது செப்ரேட்டாக வாங்கின்னு இருக்கேன். தனியாத்தூள் செப்ரேட்டாக அரைக்கிறதுக்கு, கறி மசாலுக்கு. இது தனியா செப்ரேட் வாங்கின்னு இருக்கோம் 2 kg. அது செப்ரேட்டாக அரைச்சின்னு வரேன். இது இவ்வளோ ஐட்டமு நம்மளுக்கு மசால் பண்ணுறதுக்கு. இது எப்படி பண்ணலான்னு பாருங்க. ஃபஸ்ட்டு நம்ம தனியாக க்ளீன் பண்ணிக்கலாங்கோ. எனக்கு க்ளீனாக நோம்புக்கு வராது. ஓரளவுக்கு இந்த அளவுக்கு நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்குவேன். க்ளீனாக இருக்கிற தனியாக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இருந்தாலும் நம்ம ஒரு வாட்டி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்கோ. அப்போ தான் க்ளீனாக இருக்கும். எதனா ஒன்று இருந்தால் கூட நம்ம எடுத்து போட்டுடலாம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். நான் இதில் வந்துட்டு வெறும் தனியாக பொடி அரைக்கிறதுக்கும் எடுத்துட்டுருக்கேன். அதுவும் க்ளீன் பண்ணிவிட்டு மேலே எடுத்துன்னு போய் வெயில் நல்லா இருக்குதுங்க. வெயிலில் காய வச்சிடலாம். நம்ம மசாலா எப்பவுமே வெயில் இருக்கிற டைமில் எடுத்து நல்லா அரைச்சிக்கணும். மழை டைம்லலாம் அரைக்க ஆகுறதில்ல. பாருங்க, எல்லாம் காய வச்சுட்டு வெயிலில் அது நல்லா காஞ்சிச்சு. சாயந்தரமாக எடுத்துன்னு வந்துட்டேங்க. நான் எடுத்துன்னு வந்துட்டு ஃபஸ்ட்டு வறுத்துக்கல எல்லாம் மிளகா போட்டு ஃபஸ்ட்டு வறுத்துக்கிறேன். மிளகா எப்பவுமே சிம்மில் வச்சு வறுத்துக்கலாங்கோ. அவ்வளோ சூடு வந்தால் போதும். நம்மளுக்கு ரொம்ப தீயணுன்றதெல்லாம் தேவையில்லை. நம்மளுக்கு கருப்பாயிடும். தீச்சிட்டா நம்மளுக்கு கலர் நல்லா வரணுன்னாக்கா நம்ம வெயிலில் வேறு காய வச்சுருக்கோம். லைட்டாக வறுத்து எடுத்தால் போதும். எல்லா மிளகாவும் வறுத்துடலாம். ஆயிடுச்சுங்க மிளகா. இது வறுத்து எடுத்துட்டு தனியாக போடலாம். சீரகம் போட்டுக்கலாங்க. சீரகம் போட்டேன். 400 கிராம் சீரகம் எடுத்துருக்கேன் நான். எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். இதுவும் அவ்வளோதாங்க. தீயணும். இதில் எல்லா ஐட்டமுமே நம்ம தீக்கிற மாதிரிலாம் வறுக்கக்கூடாதுங்க. லைட்டாக வறுத்தா போதும். இது ஏன் வறுக்கிறோன்னா நம்மளுக்கு ஒரு வருஷத்துக்கானா கூட நம்ம வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். நான் இப்போ அரைக்கிற மசாலா வந்து எனக்கு ஒரு வருஷத்துக்கு மேலேயே வந்துடுதுங்க. அதனால நான் எப்பவுமே வறுத்துட்டு தான் பண்ணுறது. பாருங்க, ஆயிடுச்சு. எடுத்துடலாம். பருப்பு போட்டுருக்கேன், துவரம் பருப்பு. அதுவும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ கடலைப்பருப்பு போட்டுடலாங்க. பாருங்க, 1/4 kg கடலைப்பருப்பு எடுத்துக்கினேன். அதுவும் வறுத்து எடுத்துக்கலாம்.
பச்சை பயிர் போட்டுக்கலாம். அதுவும் 1/4 kg தான். அதுவும் நல்லா லைட்டாக வறுத்து எடுத்தால் போதும். உளுந்து 100 கிராம் எடுத்துட்டுருக்கேன். மசாலுக்கு நாங்கள் இவ்வளோ ஐட்டம் போடுறோம் இல்லைங்களா, எனக்கு தெரிஞ்ச ஐட்டம் எங்கள் அத்தை சொல்லி கொடுத்துருக்க ஐட்டம் போட்டுருக்கேன். இது வெந்தயம் போட்டிருக்கேன். எங்கள் அத்தை சொல்லி கொடுத்துருக்க ஐட்டம்லாம் வறுத்துட்ருக்கேன். நாங்கள் எப்பவுமே இப்படி தான் மசாலா போடுறது. மெழுகு வறுத்துக்கலாம். இப்போ கசகசை போட்டுருக்கேன். கசகசாவும் கடுவும் போட்டு 2 சேர்த்து வறுத்துக்கலாம். லைட்டாக பட்பட்டான்றப்ப எடுத்துடலாங்க. ஆயிடுச்சு பாருங்க. மஞ்சள் அதுவும் லைட்டாக வறுத்து எடுத்தால் போதும். நல்லா ஒச்சி புடி புடியாக பண்ணிட்டுருக்கேன். கொஞ்சமாக பட்டை லவங்கம் போடுவாங்க. உங்களுக்கு இஷ்டம்னா போட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். அரிசி அந்த நான் காட்டின ஐட்டமில் அரிசி இருந்துருக்கல இல்லைங்களா, நான் வீட்டிலேருந்து அரிசி எடுத்துருக்கேன். ஒரு 1/4 kg அவ்வளோ தான் எடுத்துருக்கேன். அரிசி போட்டுக்கோங்க. பாருங்க, கறிவேப்பிலை அரிசியும் கறிவேப்பிலையும் நான் உங்களுக்கு அந்த ஐட்டம் நான் ஃபஸ்ட்டு காமிச்சிருந்தேன். எக்ஸ்ட்ரா இது போட்டுருக்குறது. நான் வந்து கறிவேப்பிலை ஒரு கட்டு வாங்கிக்கினாங்க, பெரிய கட்டில். அது வந்து எனக்கு தனியாக பிடிக்கும். நான் போட்டுக்குவேன் பாதி, சாம்பார் பிடிக்கும் பாதி போடுறது. அதனால 2 டிவைட் பண்ணிக்குவேன் நான். பாருங்க, இது ஃப்ரெஷ்ஷு கறிவேப்பிலை இல்லைங்களா, நல்லா வறுத்து எடுக்கணும். நம்ம திருப்பி கொடுத்தா ஒரே பக்கம் தீஞ்சிடும். அதனால இந்த மாதிரி 2 கரண்டி வச்சு நம்ம எடுத்து போட்டால் நல்லா மொறுன்னு ஆயிடுது. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். நம்மளுக்கு சவுண்டு கேட்குங்க, சடு வந்துட்டு. அந்த டைமில் எடுத்துடலாம். நான் ஃப்ரெஷ்ஷு கறிவேப்பிலை எடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா கொஞ்சம் முன்னாடியே வாங்கி வந்து கூட நம்ம தனியாவும் மிளகாலாம் காய வச்சு இல்லைங்களா, அது கூடவே கொஞ்சம் நேரம் காய வச்சு எடுத்துட்டா உங்களுக்கு நல்லா மொறுன்னு ஆகிடும். அது அப்போ வந்து நம்ம வறுக்கணுன்றது தேவையில்லை. இது நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிறதுனால வறுத்துட்ருக்கேன். நீங்கள் காய வச்சு போட்டால் கூட பரவாயில்லைங்க. நான் ஐட்டம் இவ்வளோ தான் சேர்க்குறது சாம்பார் பொடிக்கு. எங்கள் அத்தை எனக்கு இவ்வளோ தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதனா இதில் எக்ஸ்ட்ரா போடுற அப்படின்னா, இல்லை நான் எதனா எக்ஸ்ட்ரா போடுறேன் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்க. சாம்பார் பொடி இந்த ஏன்னா மசாலா ஐட்டம்லாம் வீட்டில் இருந்தால் நம்மளுக்கு அவ்வளோ கஷ்டம் தெரியலவோ. காலேஜ்னா நம்மளுக்கு இந்த கடை மசாலா இஷ்டம் ஆக மாட்டேந்து. நம்மளுக்கு அது இவ்வளோ வாங்கிட்டு வந்து நம்மளுக்கு பத்தாது. இந்த வந்து பட்டை லவங்கம் போட்டு வறுக்கிற இது வந்துட்டு இதுக்கு கறி மசாலுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, 2 kg அதில் போடுவேன் நான். இது எக்ஸ்ட்ரா வறுத்துருக்கேன். தனியா பூ இதுக்கு இது செப்பரேட்டாக போட்டு இது கூட கொஞ்சம் கசகசாவும் வறுத்துக்கிறேன். கசகசாவும் அதுவும் கறிவேப்பிலை இது 4ம் இந்த தனியா பொடிக்கு போட்டுருக்கேன். பாருங்க, ஆயிடுச்சு. தனியா எல்லாம் ஆயிடுச்சுங்க. இங்கே பாரு, இது தான் சாம்பார் பொடிக்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இது இன்னும் ஆற வச்சு மிஷின் கெட்டுன்னு போடுத்த வேலை. இந்த பக்கம் தனியா அது செப்பரேட்டாக அரைச்சிக்குவேன். இதில் கசகசை வறுத்து போட்டுக்கோங்க. அது உங்களுக்கு காட்டில் பட்டை லவங்கம் கசகசை கறிவேப்பிலை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணின்னு வரேன். இது மிக்ஸ் பண்ணி வச்சுட்டா எனக்கு கறி மசாலுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் நான் இது யூஸ் பண்ணிக்குவேன். நான் ரெடி ஆகிடுச்சு எல்லாம். இப்போ மிஷினுக்கு எடுத்து போட்ட வேலை. நான் இவ்வளோ ஐட்டம் போட்டு பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ப்ளீஸ் ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.